நம்ம கேட்டவுன்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆகிற நிறைய படங்கள்ல இந்த மல்டி ஸ்டாரர் கான்செப்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா உள்ள கொண்டு வராங்க. ஆனா இந்த மல்டி ஸ்டாரர் கான்செப்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது பத்தி நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஆனா இதுல பெரும்பாலும் நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய காமனான ஒரு ஒப்பீனியன் என்னன்னா மல்டி ஸ்டாரர் கான்செப்ட் அப்படின்றது வந்துட்டாலே நம்மளால அதிகமான கலெக்ஷன்ஸ் வந்து பண்ணிட முடியும் அப்படின்றதான் உண்மை. ஸோ நீங்க நினைக்கிறது வந்து கரெக்ட் தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய கூலி படத்தை எடுத்துக்கிட்டோம்னா கூலியுடைய ஹீரோ வந்து ரஜினி சார் தான். ரஜினி சாருக்கு ஆல்ரெடியே தெலுங்குல ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. ஸோ இப்போ அவருடைய மார்க்கெட்டை தாண்டி தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய ஸ்டார் தான் நாகார்ஜுனா சார். ஸோ அவரை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை கூலி படத்துக்குள்ள எடுத்துட்டு வரும்போது தெலுங்கு ஸ்டேட்ல இது வரைக்கும் எந்த ஒரு தமிழ் படமும் பண்ணாத அளவுக்கு கூலியால கலெக்ஷன் பண்ண முடியும். ஒருவேளை கூலி நல்லாவே இல்லை ஆவரேஜா தான் இருக்கு அப்படின்னாலுமே தெலுங்கு ஸ்டேட்ல கண்டிப்பா கூலியால ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள போயிட முடியும். ஏன்னா அதுக்கான மார்க்கெட் வேல்யூ நாகார்ஜுனா சார்கிட்டையும் ரஜினி சார்கிட்டையும் இருக்கு. ஸோ நம்ம கேட்டோம் மல்டி ஸ்டாரர் படங்கள் பண்றதுக்கான ரீசன் வந்து இதுதானா நீங்க கேட்டீங்கன்னா இது மட்டும் கிடையாது. ஃபிளேவர்ஸ்ன்ற ஒரு பெரிய மேட்டர் இருக்கு. ஸோ ஃபிளேவர்ஸ் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு சினி இண்டஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு ஃபிளேவர் இருக்கு. நான் சொல்ற இந்த ஃபிளேவர் மேட்டர்லாம் நீங்க ரொம்ப ஈஸியா வந்து கலர் கிரேடிங்லேயே பார்க்க முடியும். ஏன்னா நம்ம படங்களுக்கும் தெலுங்கு படங்களுக்கும் இருக்கிற கலர் கிரேடிங்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நான் சொல்ற இந்த கலர் கிரேடிங் மேட்டர்லாம் ரொம்ப பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். உதாரணத்துக்கு நீங்க இந்திய ஆடியன்ஸை கவர் பண்ணி ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அவங்களை கவர் பண்றதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் முதல்ல ஒரு பயங்கரமான ஃபைட் சீக்வன்ஸை நீங்க ரெடி பண்ணணும். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், லாஜிக்கே இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் விஷுவலாக பார்க்குறப்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கணும். அந்த ஃபைட் சீக்வன்ஸோட ஒரு பைக் சேஸோ கார் சேஸோ இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது. இதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய படம் பண்ணுறீங்க அப்படின்னாலே அதில் மஸ்ட்டாக ஒரு ஐட்டம் சாங் இருந்தே ஆகணும். இல்லை என்னால் ஐட்டம் சாங்லாம் வைக்க முடியாது, நான் அந்த மாதிரி ஆள்லாம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா உங்கள் படத்தில் ஒரு டிவோஷனல் டச்சாவது இருக்கணும். ஸோ கண்டிப்பாக டிவோஷனல் டச் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாகவே நார்த் இந்தியன் ஆடியன்ஸை பிடிச்சிடலாம். நான் சொன்னதில் ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் படத்தில் பயங்கரமாக இருந்துட்டாலே நார்த் இந்தியன் ஆடியன்ஸ் உங்களை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. நான் சொன்னதில் எல்லாமே உங்கள் படத்தில் இருக்குன்னா நீங்க தான் உங்களுடைய ஃபேவரட் டைரக்டர், நீங்க தான் உங்களுடைய ஃபேவரட் ஹீரோ. ஸோ அந்த அளவுக்கு உங்களை பயங்கரமாக கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் புஷ்பா 2 தான். ஏன்னா நான் சொன்ன எல்லா எலமெண்ட்டுமே அந்த படத்தில் இருந்துச்சு. அதனால தான் நார்த் இந்தியாவில் இது வரைக்கும் அவங்க படங்களே பண்ணாத ஒரு கலெக்ஷனை புஷ்பா 2வால் பண்ண முடிஞ்சு. அண்ட் இதுதான் நான் இங்கே மென்ஷன் பண்ண வர ஃப்ளேவர் மேட்டர்ஸ். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட் ஆடியன்ஸ்க்கும் ஒவ்வொரு விதமான மைண்ட் செட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்குது. எல்லாரையுமே காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். என்னதான் புஷ்பா 2 மேலே எக்கச்சக்க விமர்சனங்கள் இருந்தாலுமே அவங்க டார்கெட் பண்ணது நார்த் இந்தியா ஆடியன்ஸை தான். ஸோ அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும்னு சொல்லி தான் நிறைய எலமெண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சு காமிச்சிட்டாங்க. ஸோ இதுலேயே உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நார்த் இந்தியாவுக்கு ரொம்ப பயங்கரமாக பிடிச்ச புஷ்பா 2 நம்ம ஆளுங்களுக்கு வந்து பிடிக்கவே இல்லை. இந்த படம் ஏன்டா இவ்வளோ வசூல் பண்ணிச்சுன்றதான் நம்மளோட கேள்வியாகவே இருக்கு. இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நார்த் இந்தியாவுடைய சினி டேஸ்ட் எப்படி இருக்கு, நம்ம ஆடியன்ஸோடைய சினி டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது. இந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம ஆளுங்க இந்த மல்டி ஸ்டாரர் கான்செப்டை வந்து உள்ளே எடுத்துட்டு வந்திருக்காங்க. நம்ம தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியான படம்லாம் கொடுக்க முடியாதான்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். நம்ம நினைச்சா தாராளமாக இந்த மாதிரியான படம்லாம் கொடுக்க முடியும். மாசான ஃபைட் சீக்வன்ஸ், ஒரு ஐட்டம் சாங், டிவோஷனல் டச்லாம் வைக்கலாம். ஆனால் நம்ம அப்படி வச்சுட்டோம்னா நம்ம ஆடியன்ஸ்க்கே நம்ம படம் வந்து பிடிக்காம போயிடும். நம்ம வீட்டிலேயே நம்ம தோத்துட்டோம்னா வெளியில ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? ஒருவேளை நம்மளுடைய சினிமா பேட்டர்னை மாற்றி நம்ம ஒரு படம் பண்ணுறோன்னு வைங்களேன், அது சத்தியமாக நல்லா இருக்காது. ஏன்னா இத்தனை வருஷமாக நம்ம தமிழ் சினிமாலேருந்து வர படங்கள் எல்லாமே இப்படி தான் இருக்குன்னு சொல்லி ஆடியன்ஸோட மைண்ட் செட்டை நம்ம அப்படி செட் பண்ணிட்டோம். திடீர்னு அதர் ஸ்டேட்டில் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறாங்கிறதுக்காக நம்மளும் அதே மாதிரி ஒரு படம் பண்ணோம்னா கண்டிப்பாக அடி தான் வாங்குவோம். எனக்கு இந்த விஷயத்தில் தான் மலையாள சினிமாவை ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அவங்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எங்களுடைய சினிமா பேட்டர்ன் இதுதான், நாங்கள் இந்த மாதிரி தான் படங்கள் பண்ண போகிறோம்னு சொல்லி அதை இன்னைக்கு வரைக்கும் மாற்றாமல் பயங்கரமான படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக நம்மளோட 90% கிட்ட ஒத்து போகிற ஒரு சினிமா இண்டஸ்ட்ரினா அது மாலிவுட் இண்டஸ்ட்ரி தான். ஏன்னா அவங்களோட படங்கள் வந்து நம்மளோடவே ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுப்பாங்க. நான் ரியலிஸ்டிக் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதுனால உங்கள் எல்லாருக்குள்ளேயுமே இப்போ ஒரு விஷயம் தோணலாம், அப்போ குருவி சுறாலாம் நீ என்ன சொல்லுவேன், நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து ரியலிஸ்டிக்காக படம் எடுக்கிறோம் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ரியலிஸ்டிக்காக தான் படம் எடுக்கிறோம். நம்ம 1-2 படங்கள் இந்த மாதிரி தப்பான படங்கள் எடுத்தால் கூட அந்த படங்கள் எதுவுமே ஓடுறது இல்லையே. ஸோ நம்ம ஆடியன்ஸே வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. அதை தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் சொல்கிற சுறாவாக இருக்கட்டும், குருவியாக இருக்கட்டும், இன்னும் எக்கச்சக்க படங்கள் இருக்குது. ஸோ லிங்கா கிளைமேக்ஸ், லிங்கா வந்து அந்த ஒரு கிளைமேக்ஸ்க்காக ஓடாமல் போன ஒரு படம். அதனால தான் சொல்ல வரேன், நம்ம ஆடியன்ஸ் வந்து மோஸ்ட்டாக ஒரு படம் வந்து நல்லா போயிட்டு இருந்தால் கூட அதில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் முக சொல்லிக்கிற மாதிரி இருந்துட்டாலுமே அந்த படத்தை அப்படியே உதாசீனப்படுத்திடுறாங்க. இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸ் வந்து இருக்கிறது இன்னமும் நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரியான அன்லாஜிக்கபிளான விஷயங்கள்லாம் நம்ம சினிமாவில் இருக்காது. அப்படியே அந்த மாதிரியான சீன்ஸ்லாம் இருந்தாலும் கூட அது ஓரளவுக்காவது அக்செப்ட் பண்ணுற விதத்தில் இருக்கணும். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக வந்து இந்த மல்டி ஸ்டாரர் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மற்ற ஸ்டேட்டில் ஆடியன்ஸ் எதிர்பார்க்குற மாதிரியான ஃப்ளேவர்ஸை நம்ம படங்களில் நம்ம ஆளுங்களால வந்து கொடுக்க முடியல. அந்த ஒரு ரீசனுக்காக தான் அந்த ஸ்டேட்டோடைய ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை கூட்டிட்டு வந்து நம்ம படங்களில் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நடிக்க வைக்கிறாங்க. அதர் ஸ்டேட் ஆக்டரை கூட்டிட்டு வந்து இங்கே நடிக்க வைக்கிறதுலாம் மேட்ரு கிடையாது. அவருக்கு ஏற்ற ஸ்க்ரீன் டைம் கொடுக்கணும், அவருக்கு ஏற்ற மாஸ் எலிவேஷன்ஸ் அந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த ஸ்டேட் ஆடியன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியும். இல்லைனா படம் அவுட்டு தான். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நெல்சன் வந்து ஜெயிலரில் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. எல்லா ஸ்டேட்லேருந்துமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டை கூட்டிட்டு வந்து அவங்க எல்லாருக்குமே கரெக்டான மாஸ் எலிவேஷன் சீன்ஸை வச்சு பயங்கரமாக ஆடியன்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாரு. அந்த படத்தில் என்னதான் அவங்களுக்கு மாஸ் சீன்
சொல்லியிருந்தாலுமே அவங்களுடைய ஸ்க்ரீன் டைமுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் அவங்க ஆரம்பத்திலேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க அவங்க எல்லாருமே வந்து இந்த படத்தில் கேமியோ தான் பண்ணுறாங்கன்னு. ஸோ கேமியோ அப்படின்னு வந்துட்டாலே அதிகபட்சம் 10 மினிட்ஸ் வரைக்கும் தான் டைமு. ஸோ அந்த 10 மினிட்ஸை தாண்டிட்டாலே அவங்க வந்து கேமியோலாம் கிடையாது, அந்த படத்தில் அவங்களும் ஒரு கேரக்டர் தான். ஆனால் ஜெயிலரில் அதை நெல்சன் ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. ரொம்ப கம்மியான டியூரேஷனில் அந்த ஆக்டர்ஸை நடிக்க வச்சு ஸோ அவங்களுக்குன்னு தனியாக பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் கொடுத்து அந்த ஒவ்வொரு பேக்ரவுண்ட் ஸ்கோருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்குமே பயங்கர ட்ரெண்டிங்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். அது எல்லாத்தையும் தாண்டி கிளைமேக்ஸில் வந்து ரஜினி சார், சிவராஜ்குமார் சார் அண்ட் மோகன்லால் சார் இவங்க 3 பேருமே இந்த ட்ரிபிள் டிராகன் டெம்ப்ளேட் மாதிரி பயங்கரமாக யூஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் இந்த விஷயத்தை நம்ம ஆளுங்க வந்து கரெக்டாக பண்ணிட்டாலே அந்த ஸ்டேட் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ளேவர் படம்லாம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த ஸ்டேட்டோடைய ஆக்டரை கூட்டிகிட்டு வந்து அவங்கள கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாலே போதும், அவங்களும் விசில் அடிச்சுட்டு படத்தை என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. அண்ட் இப்போ அவங்க எல்லாருக்குமே நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம ஆளுங்க எல்லாருமே இந்த மல்டி ஸ்டாரர் கான்செப்டை உள்ளே எடுத்துகிட்டு வந்தது. ஆனால் இதுலேயும் ஒரு சில தமிழ் டாக்ஸிக் ஃபேன்ஸ் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இந்த ஆர்டிஸ்ட் வந்து எப்போவுமே மல்டி ஸ்டாரர் படம் மட்டும்தான் நடிப்பார், அப்படி நடிச்சா மட்டும்தான் அவரால் கலெக்ஷன் கொடுக்க முடியும், சோலோவாலாம் அவரால் கலெக்ஷன் கொடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வந்து அடிப்பாங்க. ஸோ ஓப்பனாகவே சொல்லிடலாம், அவங்க அதிகமாக அதை சொல்கிறது வந்து ரஜினி சார் தான். ஏன்னா ரஜினி சார் வந்து இப்போ இருக்கிற டைமில் வந்து மல்டி ஸ்டாரர் படம் மட்டும்தான் பண்ணுறாரு, அவர் சோலோவாக நடிச்சா அவரால் கலெக்ஷன்லாம் கொடுக்க முடியாது, சும்மா மல்டி ஸ்டாரர் வச்சு ஒப்பேற்றிட்டு இருக்காருன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சொல்கிற எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஃபஸ்ட்டு 50 கோடியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு இண்டஸ்ட்ரியோட ஃபஸ்ட்டு 800 கோடி வரைக்கும் கொடுக்க முடிஞ்ச ஒரு ஆளால் இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்க்குற இந்த 1000 கோடிங்கிற கலெக்ஷனை வந்து சோலோவாக கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. ஆனால் இப்போ வந்து அவர் அதை பண்ணுறதுக்கான ஏஜுங்கிறது அவருக்கு கிடையாது, அவரோட வயசு 75. ஸோ இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தையை அவர்கிட்ட நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா கூட அவர் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனால் இப்போ அவரால் கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணவே முடியாது. அதிகபட்சம் ரஜினி சார் வந்து சோலோவாக ஒரு மாஸ் படம் பண்ணுறாரு அப்படின்னா கூட அவரால் அதிகபட்சம் 500 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுக்க முடியும். அதுவே வந்து அதிகம் தான். ஏன்னா இந்த வயசில் வந்து எந்த ஆர்டிஸ்ட்டுமே இந்தியாவில் வந்து இவ்வளோ பெரிய மார்க்கெட்டோ இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸோ இன்னைக்கு வரைக்கும் வச்சுக்கல. ஸோ அதை அவர் வச்சிருக்காருன்னா அதுக்கு அவரை நம்ம கொண்டாடி தான் ஆகணும். இந்தியன் சினிமாவில் இன்னும் 100 பேர் இல்லை, இன்னொரு 1000 நடிகர்கள் வந்தால் கூட ரஜினிகாந்த் அவர்களுடைய லெகசி மாதிரி ஒரு லெகசியை யாராலையும் கிரியேட் பண்ணவே முடியாது. ஸோ அதனால தான் நான் சொல்ல வரேன், தயவு செஞ்சு யாரும் இந்த மனுஷனை வந்து வெறுக்காதீங்க. அந்த மனுஷனை மட்டும் நான் சொல்ல கிடையாது, யாரையுமே யாரும் வந்து வெறுக்காதீங்க. உங்களுடைய ஆர்டிஸ்ட் வந்து ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் பார்த்து ரசிங்க, அந்த படம் நல்லா இருந்தால் எல்லாருமே போய் பார்க்க போகிறாங்க, அவ்வளோதான் மேட்ரு. அண்ட் கடைசியாக நான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிறேன், இந்த வீடியோ எத்தனை ஹிந்தி ஆடியன்ஸ் வந்து பார்க்குறீங்கன்னா எனக்கு தெரியாது, அப்படியே பார்த்தாலும் உங்களில் எத்தனை பேருக்கு தமிழ் புரிய போகுதுன்னு எனக்கு தெரியல. அப்படி பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நான் சாரி கேட்டுக்கிறேன். நான் அவங்க இண்டஸ்ட்ரியை பற்றி ஒன்றும் கேவலமாவோ இல்லை உங்கள் ஆடியன்ஸை பற்றி எதுவும் தப்பாலாம் நான் பேசலை. ஸோ நார்த் இந்தியன் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க மெஜாரிட்டியாக இந்த மாதிரியான ஒரு ஃப்ளேவரில் தான் இருக்காங்க. அதிகமாக அவங்க எல்லாரும் விரும்பி பார்க்குறது இந்த மாதிரியான படங்களை தான். உங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து எக்கச்சக்க நல்ல படங்கள்லாம் இருக்குது, நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். ஆனால் மெஜாரிட்டி இதுதான் அதிகமாக நீங்கள் பார்க்குறீங்க. அண்ட் அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இதை வந்து மென்ஷன் பண்ணேன், இல்லைனா நான் இதை பண்ணியிருக்கவே மாட்டேன். அதே தான் நான் டோலிவுட் ஃபேன்ஸ்க்கும் சொல்ல வரேன். ஸோ உங்கள் இண்டஸ்ட்ரி பற்றி நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலும் மன்னிச்சிருங்க. நம்ம முதல்ல எல்லாருமே இந்தியன் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் தான் இந்த டோலிவுட் கோலிவுட் எல்லாமே. என்னதான் கோல் டீ சாம்பார்னு நம்மலாம் அடிச்சுக்கிட்டாலுமே ரஜினி சாரோட நாகார்ஜுன் சார் வந்து கூலி படத்தில் நடிக்கும் போது கூலி இங்கே ரிலீஸ் ஆச்சுன்னா நாகார்ஜுனா சாரோட என்ட்ரிக்கு இங்கே தேட்டரே அலற தான் போகுது. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் கத்தி என்ஜாய் பண்ண தான் போகிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு என்னதான் வந்து தெலுங்கு சைட்லேருந்து விஜய் சாரை பயங்கரமாக கலாச்சாலும், நாளைக்கு ஒருவேளை பிரபாஸ் சாரோடையோ இல்லை மகேஷ் பாபுவோடையோ சேர்ந்து விஜய் சார் வந்து ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய என்ட்ரி அங்கே வரும்போது நீங்களும் அதை கத்தி என்ஜாய் பண்ண தான் போகிறீங்க. அதனால இந்த கோல் டீ சாம்பார்ன்ற சண்டையெல்லாம் ஒரு ஃபன்னான ஃபைட்டாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அதை விட்டுட்டு இது ஒரு இண்டஸ்ட்ரி வாராக மாறிச்சுன்னா இது பார்க்கவே நல்லா இருக்காது. அண்ட் ஃபைனலாக நம்ம இண்டஸ்ட்ரியில் இந்த மல்டி ஸ்டாரர் கான்செப்டை யூஸ் பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.